ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐபல் பிராண்ட்லேருந்து 8" கார்ட்லெஸ் செயின்ஸாவோட அன்பாக்சிங் அண்ட் யூசேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கார்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உள்ள பிளாக் கலரில் இது மாதிரி ஒரு பெரிய கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேரி கேஸ்க்குள்ளே தான் நமக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் கார்டு கொடுத்துருக்காங்க. நாம வாங்கியிருக்கிறது கார்ட்லெஸ் செயின்ஸா மிஷின் தான். அதுக்கு பவர் பண்ணுற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறக்காக இது மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பின் பிளக் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸில் லூப்ரிகேஷனுக்காக ஆயில் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கண்டெய்னரும் அப்புறம் 8" செயின்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து அந்த சா செயின் 8" லென்த்துக்கான மெஷின் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் அந்த செயினை நம்ம போடுறதுக்கான ஒரு கைடு பாருமே இருக்கு. இதுவுமே 8" சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேட்டர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு ஸ்க்ரூ அண்ட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொடெக்டிவ் கார்டு வந்து அந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பேக் சைடில் உங்களுக்கு வாரண்டி இன்ஃபர்மேஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெஷினுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஐபிள் சைட்லேருந்து. இந்த மெஷினை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 20 வோல்ட் 4Ah பேட்டரி தான். இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதனுடைய பவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக பேக் சைடில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணுற மூலியமா நம்ம இந்த பேட்டரியோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பேட்டரியோட பாட்டமில் ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால இந்த மெஷினை நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா கிரிப்பா அந்த இடத்துல நிற்குங்க. இப்போ நமக்கு பாக்ஸில் இருக்க இந்த மெயினான மெஷினை பற்றி பார்க்கலாம். இதனோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கிரிப் வந்து நல்லா இருக்கிறக்காக சேஃப்டிக்காக இந்த மெஷினோட ட்ரிகர் பக்கத்தில் இது மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணா தான் நம்மளால ட்ரிகரையே பிரஸ் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் நம்ம அந்த பட்டனை பிரஸ் பண்ணாமல் ட்ரிகர் பிரஸ் பண்ணோம்னா மெஷின் ஆன் ஆகாது. இந்த மெஷினில் செயின் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டார் வந்துட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய செயின் வந்துட்டு நீங்கள் பொசிஷன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பொசிஷனில் நீங்கள் இந்த மெஷினை லாக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் மோட்டார் தான். கார்பன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மெஷினுடைய பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுற பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இது மாதிரி செயின்ஸாக வாங்குறப்ப எப்பவுமே அதனுடைய சா செயின் வந்து ஃபிக்ஸ் ஆகி வராது. இப்போ அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த சைடில் இருக்க இந்த கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மெஷினில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. அதாவது செயினை வந்து நீங்கள் செப்பரேட்டாக லூப்ரிகேட் பண்ண வேண்டியதில்லை. இதில் இருக்க டேங்கில் நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் வந்து லூப்ரிகேட் ஆகிக்கும். அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரியை நம்ம இந்த மெஷினில் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ட்ரிகரை பிரஸ் பண்ணதுமே அந்த சின்ன எல்இடி டிஸ்பிளேல நமக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிற சா செயின் வந்துட்டு ரன் பண்ணுறது இந்த ஸ்ப்ராக்கெட் தான். நம்ம ட்ரிகர் பிரஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து ரொட்டேட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்ப்ராக்கெட் தேஞ்சிருச்சுனாலுமே நம்ம அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்ளிப் கொடுத்து தான் லாக் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்ளிப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கிட்லேயே நமக்கு வந்திருக்க 8" சா செயினை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்காக அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க சா செயின் வெளியே எடுத்துடலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சா செயின் மிஷின்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்க. என்ன ரீசன்னா இதுலேருந்து மேலே தெரிச்சு வர அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்ணிலையோ இல்லை மேலே ஏதோ பற்றும். மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் மேனுவல் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுங்கள். அந்த சா செயின் வந்து கைட் பாரில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கைட் பார்ல இந்த சா செயின் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த கைட் பார் வந்து நம்ம மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணி 4 படம் இந்த செயின் வந்து தேஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த லென்த் பேஸ் பண்ணி நம்ம இந்த செயினை வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். கிட்லேயே நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு நம்ம இந்த ப்ரொடெக்டிவ் கார்டில் வந்துட்டு உள்ள இந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த மெஷினில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதுக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா நம்ம செயின்ஸா வந்து ரன் பண்ணுறப்ப அதுலேருந்து ஏதாவது பார்ட்டிகல் வந்து திருப்பி நம்ம மேலே படாமல் இருக்கிறக்காகவும் இஃப் இன் கேஸ் செயின்ஸா வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதாவது செயின்ஸா வந்து மேலே வந்துருச்சுன்னா நம்ம மேலே அந்த செயின் படாமல் இருக்கிறக்காகவும் இந்த கார்டு வந்து யூஸாக இருக்கும். சிலர்லாம் இந்த ப்ரொடெக்டிவ் கார்டு எல்லாமே இந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த மெஷின் வந்து திருப்பி பேக் சைடு வந்துருச்சுன்னா ஆப்ரேட்டருக்கு தான் ஆபத்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரொடெக்டிவ் கார்டு உங்கள் மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கைட் பார்ல சா செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த கைட் பார் அண்ட் செயினை வந்துட்டு இந்த மெஷினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பேக் சைடில் இருக்கிற ஓரிங் வந்து சீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அது மூலியமாக தான் இந்த கைட் பாருக்குள்ள ஆயில் வரும். இப்போ நமக்கு இந்த சைடு கவரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஹோல்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த சைடு கவர் வந்து நம்ம லாக் பண்ணணும். சைடு கவரை ப்ராப்பராக அதனுடைய பொசிஷனில் வச்சுட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் நாபு கொடுத்துருப்பாங்க. அந்த நாபை யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுறோம். இந்த மெஷினோடைய சைடு கவர்லேயே இந்த மெஷினோடைய சா செயினுடைய டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அந்த நாபை வந்துட்டு நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிக்கலாம். செயின் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ப்ளஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணணும். செயின் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மைனஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணணும். செயின் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாபை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு கவரோடைய நாபை வந்து லூஸ் பண்ணிக்கங்க. லூஸ் பண்ணிட்டு எவ்வளோ டென்ஷன் வேணுமோ அந்த டென்ஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ளஸ் டைரக்ஷனில் வந்து அந்த நாபை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணையில் செயினோட டென்ஷன் அதிகமாகுது. நமக்கு குறிப்பிட்ட டென்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு கவரை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த நாபையுமே நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். சைடு கவரை டைட் பண்ண அப்புறம் நம்ம செட் பண்ண டென்ஷன் வந்து அந்த செயினில் வந்து மெயின்டைன் ஆயிருக்கும். இது மாதிரி நீங்கள் கரெக்டான டென்ஷனில் தான் இந்த செயின்ஸாக வந்து ஆப்ரேட் பண்ணணும். செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கைட் பார்லேருந்து செயின் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். மேலே படுற சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க. எந்த ஒரு செயின்ஸா மிஷின்லையுமே அதனுடைய செயினை வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணா தான் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மெஷின்லேயே
உங்களுக்கு லூப்ரிகேஷன் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான லூப்ரிகன்ட் வந்து ஃபில் பண்ணி தான் இந்த மெஷின் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெஷினில் லூப்ரிகேஷன் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பல்ப் வந்து மேலே இதில் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக இதில் ஆயில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மெஷினில் லூப்ரிகேஷனுக்காக ஸ்கூட்டரோட கியர் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மெஷினில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க பவர் அடாப்டரில் நம்ம இந்த பேட்டரி இது மாதிரி பொசிஷனில் லாக் பண்ணோம்னா நமக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும், மீன்ஸ் சார்ஜ் ஆகுன்னு அர்த்தம். அதுவே பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா கிரீன் கலர் எரியுங்க. நாம இந்த மெஷினை யூஸ் பண்ணி இப்போ சில மரங்களை எல்லாம் வெட்டி பார்க்கலாம். முதல்ல நாம கட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி போன சீம கருவேல மரத்தை தான் வெட்ட போறோம். இந்த காஞ்சி போன மரத்துடைய தடிமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு. முழுசா ஒரு கட் பண்றதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 செகண்ட் அளவுக்கு எடுத்துச்சுங்க. இப்போ இந்த மெஷினில் யூஸ் பண்ணி நம்ம அந்த காஞ்சி போன மரத்தை 2 கட் பண்ணோம். காஞ்சி போன மரத்தை வெட்டுறக்கும் பச்சை மரத்தை வெட்டுறக்குமே ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. பச்சை மரத்தை வந்து நம்மளால குயிக்கா வெட்டிட முடியும். என்னன்னா ஈரப்பதத்தினால செயின் வந்து ஈஸியா மூவ் ஆகும். இதுவே காஞ்ச மரத்தை நீங்க வெட்டுறப்ப செயின் மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். இது மாதிரி சின்ன முள் செடியெல்லாம் வெட்டுறதுக்கு 2 செகண்ட் கூட எடுக்கல. அடுத்ததான் நம்ம வேப்ப மரத்தில் ரொம்பவே கீழே ஒரு வாது இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிறக்காக இந்த மெஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணோம். ரொம்ப ஈஸியாவே அதெல்லாம் கட் பண்ண முடிஞ்சுதுங்க. அடுத்தது சில மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாதுகள்ல ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அது மாதிரி வாதுகள் எல்லாம் இந்த மெஷின் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா வெட்டிட முடியும். இது மாதிரி அடர்த்தியா இருக்கிற வாதுகள் எல்லாம் வெட்டி விடுறதுனால மரம் வந்து சீக்கிரம் மேலே வளர்ந்து போகுங்க. சிலர்லாம் அவங்க தோட்டத்தில் மரங்களை வச்சு வெள்ளாம பண்ணுவாங்க. அது மாதிரி மரமெல்லாம் சீக்கிரம் வளர்றதுக்காக அதனுடைய கிளைவாதுகளை எல்லாம் இது மாதிரி அறக்கி விடணும். அது மாதிரி அறக்கி விடுறதுக்காக இந்த மெஷினை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மெஷினில் இருக்க பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோ வரைக்கும் வெட்டியிருப்பேன். வெட்டினதுக்கப்புறமே நம்ம மெஷினில் பேட்டரி 100% இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மெஷினை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 160 mm டயாமீட்டர் உள்ள கட்டைகள் எல்லாம் வெட்டிக்க முடியும். நாம் இப்போ வெட்டுற கட்டையோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு இருக்கும். இது சீம கருவேல மர கட்டை தான். இதனுடைய கெட்டித்தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை கட் பண்ணுறதுக்கு இந்த மெஷினில் 15 செகண்ட் அளவுக்கு டைம் எடுத்துச்சுங்க. இந்த மெஷின் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மெஷின் வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.